நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க போயின்னு இருக்கு. நம்ம மல்லி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வெளியே எடுத்தே ஆகணும். ராஜேஸ்வரியும் அந்த வக்கீலும் சேர்ந்துன்னு எப்படியாவது விஜய் ஒரேடியாக ஜெயிலே வச்சிடலான்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டின்னு இருக்காங்க. இந்த திட்டத்தெல்லாம் முறியடிச்சு ஆகணும், முறியடிச்சு விஜயை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஒரு நல்ல வக்கீலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய வக்கீலெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. ஒரு புறம் நம்ம விஜயை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிட்டாங்க. அந்த இடத்துலேருந்தே அப்படியே கூட்டின்னு போயிட்டாங்க திருப்பி. ஏன்னா கேஸ் வந்து ஒரு 3 நாள் தள்ளுபடி செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க அப்படின்னு நினச்சின்னு நம்ம ராஜேஸ்வரியும் கிளம்பிடுறாங்க. அந்த சமயத்தில் மல்லி எல்லா வக்கீல்கிட்ட போய் கெஞ்சின்னு இருக்காங்க. திடீர்னு விஜய் ரிட்டர்ன் வராரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போன ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ரிட்டர்ன் வராங்க. மல்லி அவன் நின்று எல்லாருக்கிட்டையும் கெஞ்சின்னு இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படியாவது என் கணவரை காப்பாற்றுங்க, அவர் வந்து மிகப்பெரிய பிரச்சனை மாறினே இருக்காரு, இந்த பிரச்சனைலேருந்து அவரை காப்பாற்றலாம், அவர் வாழ்க்கையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. அந்த வக்கீலை மீறி எங்களால் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவும் முடியாது, எதுவும் இது பண்ணவும் முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு எதனா கேஸ் வந்துச்சுன்னா அவங்க எதுவும் தரமாட்டாங்க. அதனால் ரொம்பவே நஷ்டம் அடிமா, நான் காசு எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் கூட சம்மதிக்கலைங்க. ஏன்னா நம்ம மல்லியை பற்றி ஆல்ரெடி அவங்க சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ராஜேஸ்வரி இந்த மாதிரி கேட்பான்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் மென்டலி இதாகிட்டு இருக்கா. அவள் அந்த மாதிரி கேஸு அது இதுன்னு வந்தால் யாரும் எடுக்காதீங்க, என் தம்பியை காப்பாற்றுக்காக தான் நான் அந்த கேஸு இந்த வக்கீலை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பற்றி தவறாக பேசி விட்டுறாங்க. ஆனால் பேச வந்தால் எல்லாருமே தவறாக தான் புரிஞ்சுறாங்க. விஜய் வந்து ஒரு பக்கம் மல்லியை கட்டுப்பிடிச்சு, நீ எனக்காக எந்த கஷ்டம் படாத, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நானே வெளியே வருவேன், என் அக்காவே என்னை வெளியே எடுப்பாங்க, அந்த ஒரு சூழலில் அவங்கள தள்ளப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, குழப்பமாக தான் இருக்குது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாகவே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்கள, அவங்கிறதுன்னு ஒரு பிரச்சனையை புதுசாக கொண்டு வர போகிறாங்க. என்னடா பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நேராக போய் ரஞ்சித்துங்கிட்ட பேசுகிறாங்க. இதோ பாரு ரஞ்சன் சித்தி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாவை தானே ஒன்று சொல்லினே இருக்கீங்க, எங்கள் அப்பா ஜெயிலில் தானே இருக்காரு, கூடி சீக்கிரம் வெளியே வந்துடுவார், அதுக்கப்புறம் இருக்கிறங்க உங்கள் அப்பா வந்தால் என்ன பண்ணுறோம், அப்படியே கடிச்சு தின்றுவானா, உங்கள் அப்பா பார்த்தா அப்படியே எனக்கு கிட்டு நடுங்குதா, போய் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்ய, சின்ன பிள்ளையாட்டா சின்ன பிள்ளை வேலையை மட்டும் செய்யணும், தேவையில்லாமல் இங்கே பேசுகிற வேலையெல்லாம் வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை திட்டி அனுப்பிச்சுறாங்க. வெண்பா ஒரு பக்கம் மனசு உடஞ்சி போயிட்டு சைலண்ட்டாக ஒரு மூலையில் உட்காந்துறாங்க. மல்லி அம்மாவும் இல்லை, டாடாவும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீலிங்கில் உட்காந்து இருக்காங்க. வாழ்க்கையில் கஷ்டன்றது வராமலாம் இருக்காதுங்க, எல்லாருக்குமே கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை நாம் தான் இஷ்டமாக ஏற்றுக்கணும். அது எப்படியாவது கடந்து போகிறதுக்குன்னா முயற்சியில் நம்ம ஈடுபடணும். அதை விட்டு இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கையில். இதுதான் ஒரு தத்துவமாகவே இருக்குது. சரி போனது போச்சு, ஆனதாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே, அவங்க இருந்து புதுசாக தினசும் ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ஃபோன் பண்ணி, மல்லியம்மா என்னை கொடுமைப்படுத்துறாங்க, நீங்கள் தான் என்னை எப்படியான கூட்டின்னு போயிடணும், என்னை கூட்டின்னு போயிருங்க மல்லியம்மா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. ஸ்கூல் வேறு ஒரு பக்கம் இப்போ லீவா, அதனால் ராஜேஸ்வரி ரஞ்சித் இவங்க சாப்பாடு போடுறதில்ல, எதுவுமே இல்லை. நம்ம விஜய் தானே வீடியோ கால் பண்ணும்போது மட்டும் இவங்களுக்கு காரியம் ஆனோன்னா அந்த சமயத்தில் ரொம்பவே அழகாக வெண்பாவை பார்த்துற மாதிரி நடிக்கிறாங்க. நீ எதனா காட்டி கொடுத்தேன்னா அடுத்த செகண்டு உங்கள் அப்பாவை வெளியே வரமாட்டார், ஜெயிலே வச்சு ஜெயிலே முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சித் மிரட்டுறாங்க. இதனால் பயந்து போய் சின்ன பொண்ணு அவளால் என்னங்க பண்ண முடியும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்க முடியும். ஐயோ என் அப்பாவுக்கு எதனா ஆச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துலையும் பயத்துலையும் தவறான முடிவை எடுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமாக கூட யாரும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்களேங்க, இதோ நம்ம கண் முன்னாடியே இருக்காங்களே. இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தாங்க வாழ்க்கையில் நிறைய பேரோட வாழ்க்கையை நாசனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது எதில் போய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்பவே ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. பார்த்துப்போம், எவ்வளவோ பார்த்தாச்சு அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது விக்ரம் இருக்கார்ல, அவர் தான் இப்போ அந்த கேஸை எடுத்து நடத்த போகிறாரு விஜய்க்கு ஆதரவாக. அவர் வந்தாரானா அவ்வளோதான் முடிஞ்சு, இந்த கேஸ் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு என்னடா கான்ஃபிடென்ட் அவர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் தரமாக வாதாடுற விதம் எல்லாமே அவர்கிட்ட ரொம்பவே குவாலிஃபைடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏழைங்களுக்கு நிறைய பேர் வாதாடி அவங்களுக்கு நல்ல வழியும் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேஸை வின் பண்ணி தந்திருக்காரு. ஏன்னா ஏழைங்களுக்கு யாரும் உதவும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க, கெட்டதுக்குன்னா டக்குன்னு போவாங்க, அந்த இடத்துல பணம் அதிகமாக வரும். அதே ஏழைங்கன்னா காசு கொடுக்க மாட்டாங்க, அவங்க இலக்காரம்ல, அதனால இப்படி. அதனால நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் உதவ முன் வராரு. விஜயை காப்பாற்றணும்னா ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு விஜய் கிட்ட குறுக்கு விசாரணையெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. என்னென்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, இது என்ன எதனால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மல்லி அவங்க பக்கம் இருக்கிற தரப்போ
இதையும் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. எப்படியோ என்னோட சந்தோஷமா இருந்த சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இனிமையாவது வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா அது போல நடக்குமா நடக்காதா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுதாங்க ஆகணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏதோ ஒன்று பண்ண முடியும். அதை விட்டு இல்லை முடியாது அப்படின்னு சொன்னா நாம ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கைன்னா இத்தனை கஷ்டம் இத்தனை நஷ்டம் எல்லாமே வருங்க. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஓகே இதை இப்படி பழகி ஆகணும், அதை அப்படி பழகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கை வேற ஏதாவது இருக்கும். இன்னைக்கு பாருங்க யாரோ ஒருத்தர் உயிரை விட்டு இருக்காரு. அவரோட ஆத்மா சாந்தி அடைய நாமும் நம்மளோட வாழ்த்துக்களை ஒரு பக்கம் தெரிவிச்சிடலாம். வாழ்த்துக்களாக ப்ரே பண்ணி அவரோட ஆத்மா சாந்தி அடைய. வேற என்னங்க பண்ணுறது, இந்த உலகத்தில் வாழ்றவங்கள இந்த உலகத்தை விட்டு போறாங்களே அவங்க தான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் எதனாலன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.